வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றுல சில தலைவர்களோட பேரை சொன்னா மட்டும் போதும், அது ஒரு முழு சகாப்தத்தையே குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின பெருந்தலைவர் காமராஜர். அவரோட கதையத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். காமராஜர்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் இந்த 3 பட்டப்பேர்கள் தான் டக்குனு ஞாபகத்துக்கு வரும். கர்ம வீரர், படிக்காத மேதை, அப்புறம் கிங்மேக்கர். சும்மா இல்ல, ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. இந்த பட்டங்கள்லாம் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி வாங்க, இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். விருதுநகர்ல ஒரு ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவோட தலைவிதியே தீர்மானிக்கிற ஒரு சக்தியா, ஒரு கிங் மேக்கரா உயர்ந்தார்? இந்த கேள்விக்கான பதில் தான் காமராஜரோட வாழ்க்கை. எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா தேசப்பற்று தான். காமராஜரோட அரசியல் வாழ்க்கை பதவிக்காக ஆரம்பிச்ச ஒரு பயணம் கிடையாது. அது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரணுங்கிற ஒரு தியாகத்துல ஆரம்பிச்சது. ரொம்ப சின்ன வயசுலயே அவரு தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அவரோட நாட்டுப்பற்றுக்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு முதல் முறையா ஜெயிலுக்கு போறாரு. அங்க ஆரம்பிச்சு தன்னோட இளமை காலத்துல கிட்டத்தட்ட 9 வருஷத்தை பிரிட்டிஷ் சிறைகள்ல கழிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, சுதந்திரத்துக்காக அவர் கொடுத்த விலை இது. சரி, சுதந்திரம் கிடைச்சாச்சு. இப்போதான் காமராஜரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் தொடங்குது. அவர் தமிழ்நாடோட முதலமைச்சரா இருந்த அந்த 9 ஆண்டுகளை இன்னைக்கு வரைக்கும் பலரும் தமிழ்நாட்டோட பொற்காலம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு காரணம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்களேன். அப்போ இருந்த பிரச்சனைகளும் அதுக்கு காமராஜர் கொடுத்த தீர்வுகளும் எவ்வளோ நேரடியா சிம்பிளா இருக்குன்னு. ஜனங்க கிட்ட படிப்பறிவு இல்லையா? ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்க. குழந்தைங்க பசியோட ஸ்கூலுக்கு வர்றாங்களா? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வாங்க. விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, இளைஞர்களுக்கு வேலை இல்லையா? அணைகளை கட்டுங்க, தொழிற்சாலைகளை உருவாக்குங்க. அவ்வளோதான். இதுதான் காமராஜர் மாடல். இது வெறும் பேச்சோட நின்னுடல. நிதி இல்லேன்னு சொல்லி மூடப்பட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மறுபடியும் திறந்தாரு. அது மட்டும் இல்லாம புதுசா 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை உருவாக்குனாரு. அதனாலதான் தாம் படிக்காத கல்விய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த அந்த படிக்காத மேதைய நாம இன்னைக்கும் கொண்டாடுறோம். வெறும் கல்வி மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பயங்கரமான அடித்தளம் போட்டதும் அவர்தான். இங்க நீங்க பாக்குற இந்த அணைகள், தொழிற்பேட்டைகள் எல்லாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய ஆதாரமா இருக்கும்னு நமக்கு தெரியும். விவசாயமும் தொழிலும் ஒரு மாநிலத்தோட 2 கண்கள்னு அவர் உறுதியா நம்பினார். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்த காமராஜர் திடீர்னு ஒரு நாள் ஒரு குண்டை தூக்கி போட்டார். நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொன்னாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அதிகாரத்தோட உச்சியில இருக்கிற ஒருத்தர் ஏன் இப்படி செய்யணும்? இங்கதான் காமராஜரோட அடுத்த பரிமாணம் வெளிப்படுது. அவர் ஒரு தேசிய தலைவரா, கிங் மேக்கரா உருவெடுக்கிறார். அதுக்கு காரணம் இந்த கே பிளான், அதாவது காமராஜர் பிளான். விஷயம் சிம்பிள். பெரிய தலைவர்கள்லாம் பதவியில உட்காந்துட்டு கட்சி வேலையை கவனிக்காம விட்டுட்டாங்க. அதனால கட்சி பலவீனம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் பதவியை விட்டுட்டு கட்சி வேலைக்கு வாங்கன்னு சொன்னாரு. ஆனா வெறும் பேச்சோட நிறுத்தல. முதலாளா தன்னோட முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு முன்னுதாரணமா நின்னாரு. இந்திய அரசியல்லையே இது ஒரு அபூதபூர்வ நிகழ்வு. இந்த தியாகத்துக்கு பிறகு காமராஜர் அகில இந்தியா காங்கிரஸ் தலைவரானார். அப்போதான் பிரதமர் நேரு திடீர்னு இறந்து போறார். அடுத்து யார் பிரதமர்னு நாட்டுல பெரிய கேள்வி. அப்போ காமராஜர் யாருடைய பேரை சொல்கிறாரோ அவர்தான் பிரதமருங்கிற நிலைமை. அவரோட முழு ஆதரவோட தான் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமரானார். கதை இதோட முடியல. சாஸ்திரியோட திடீர் மறைவுக்கு பிறகும் அதே குழப்பம். மறுபடியும் தேசமே காமராஜர் என்ன சொல்ல போறாருன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. மொரார்ஜி தேசாய் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்த போதும் இந்திரா காந்தியை பிரதமராக்குனதுல காமராஜரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ புரியுதா அவரை ஏன் கிங் மேக்கர்னு வரலாறு சொல்லுதுன்னு? சரி, இவ்வளவு சாதனைகள் பண்ண காமராஜர் நமக்காக எதை விட்டுட்டு போனாரு? அவரோட மரபு, அவரோட லெகசி இன்னைக்கும் எப்படி உயிரோடு இருக்கு? இதுதான் அவரோட வாழ்க்கையோட மொத்த சாராம்சம். முதலமைச்சரா இருந்தாலும் சரி, அகில இந்திய தலைவரா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனாவே வாழ்ந்துட்டு போனாரு. எளிமை, நேர்மை, தனக்குன்னு எதையும் சேர்த்துக்காது சேவை, மக்களோட நலன்தான் எல்லாத்துக்கும் மேலங்கிற கொள்கை. இதுதான் காமராஜர் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து. அவரோட தன்னலமற்ற சேவைக்காக அவர் மறைந்த பிறகு இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கொடுத்து அவரை கௌரவிச்சாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகும் எப்படி மதிக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். அதிகாரம், பதவி, புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவனோட உண்மையான அடையாளம் அவனோட எளிமையும் அவன் மக்களுக்காக செஞ்ச சேவையும் தான்.